சிரியாவில் தாக்குதல் நடத்தி வரும் தீவிரவாதிகள் ஜோர்டான் நாட்டு எல்லைகளை தங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர். இது சிரிய அரசிற்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. சிரியாவையும் ஈராக்கையும் உள்ளடக்கிய புதிய அரசை உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் IS தீவிரவாதிகள் இரு நாடுகளையும் கைப்பற்ற கடுமையான தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். தீவிரவாதிகளை ஒடுக்கும் நடவடிக்கையாக அமெரிக்கா தலைமையில் பல்வேறு நாடுகள் இணைந்து கூட்டு ராணுவ நடவடிக்கை எடுத்து வருகின்றன. குறிப்பாக சிரியாவில் அதிபர் பஷார் அல் ஆசாத் அரசின் ராணுவமும் தீவிரவாதிகளுக்கு எதிரான கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. இருப்பினும் சில நேரங்களில் தீவிரவாதிகள் பல்வேறு பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதும் வழக்கமாக மாறிவிட்டது. இந்நிலையில் சிரியாவின் எல்லை பகுதிகளில் ஜோர்டான் நாட்டை ஒட்டிய சில இடங்கள் தற்போது தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளன. இதையடுத்து அதிபரின் படைகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடுமையான சண்டை நடப்பதாகவும் இதில் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகள் கட்டுப்படுத்தப்படும் என்றும் சிரிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இந்த விஷயத்தில் ஜோர்டான் நாடும் கூடுதல் கவனம் செலுத்தி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எல் துரைராஜ், உலகச் செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.